குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம காம்பினேட்டோரியல் மேத்தில் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா n digit integer sequence are to be formed using the integers 0, 1, 2, 3. How many n digit sequence are possible? ரெண்டாவது சப்டிவிஷனில் how many n digit sequence have odd number of zeros. So n digit integer sequence இப்போது 3, 2, 1 இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 3 digit integer sequence அப்படின்ட்டு சொல்லலாம். அதே 4, 5, 3, 2 அப்படின்ட்டு எழுதினோன்னா இதை 4 digit integer sequence அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி n digit integer sequenceனால் என்னது அப்படின்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா அதில் n நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ n நம்பர்ஸ் உள்ளதை தான் n digit integer sequence அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த n digit integer sequenceஐ எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறோன்னா 0, 1, 2, 3 இந்த 4 நம்பர்ஸை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்படின்னா how many n digit sequence are possible, எத்தனை டைப்ஸ் ஆஃப் n digit sequence கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய n digit sequenceல எத்தனை சீக்வன்ஸில் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னால் அந்த சீக்வன்ஸில் ஒரு ஜீரோ இருக்கலாம், ஒரு இன்டீஜர் சீக்வன்ஸில் இன்னொரு நம்பரில் 3 ஜீரோ இருக்கலாம், இன்னொரு இதில் 5 ஜீரோ இருக்கலாம். இதை மாதிரி இருக்கிறது எவ்வளோ சீக்வன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு த நம்பர் ஆஃப் n digit sequence is 4 to the power n. ஸோ ஏன்னா இப்போ n digit சீக்வன்ஸ்னால் ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ், ஃபோர்த்து பிளேஸ் அப் டு n பிளேசஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு நமக்கு 0, 1, 2, 3 அப்படின்ட்டு 4 சாய்ஸஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸுக்கும் 0, 1, 2, 3 அப்படின்ட்டு 4 சாய்ஸஸ் இருக்குது. தேர்டு பிளேஸுக்கும் 0, 1, 2, 3 அப்படின்ட்டு 4 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அதை மாதிரி n digit சீக்வன்ஸுக்கு ஒவ்வொரு பிளேஸுக்குமே இவ்வளோ சாய்ஸஸ் இருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் 4 to the power n அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? அப்போது how many n digit sequence are possibleன்னு கேட்டிருக்காங்களா? 4 to the power n digit sequence பாசிபிள் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1 இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 3 digit சீக்வன்ஸ் எழுதணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான சீக்வன்ஸ் எழுதலாம்? 0, 0, 0 எழுதலாம், அதுக்கப்புறம் 0, 0, 1 எழுதலாம், 0, 1, 0 எழுதலாம், 0, 1, 1 எழுதலாம், அதுக்கப்புறம் 1, 0, 0, 1, 0, 1, 1, 1, 0 எழுதலாம், அப்புறம் 1, 1, 1 எழுதலாம். ஸோ இதை மாதிரி 8 டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் நம்மளால் 0வையும் 1ஐயும் வச்சு எழுத முடியும். ஸோ இதை மாதிரி தான் 0, 1, 2, 3ஐ வச்சுக்கிட்டு n digit சீக்வன்ஸ் அப்படிங்கிறது 4 to the power n எழுத முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா கன்சிடர் எனி n digit சீக்வன்ஸ். n digit சீக்வன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். Let d0, d1, d2, d3 be the number of occurrence of zeros, ones, twos, threes respectively so that d0 plus d1 plus d2 plus d3 equal to n and d0 is odd. ஸோ என்னது அப்படின்னா லெட் d0ங்கிறது நம்பர் ஆஃப் ஜீரோஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. எவ்வளோ ஜீரோஸ் இருக்குதோ ஒரு சீக்வன்ஸில் அதை தான் நம்ம d0 அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ ஒன்ஸ் இருக்குதோ அதை தான் d1 அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். எவ்வளவு டூஸ் இருக்குதோ அதை d2 அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். எவ்வளவு த்ரீஸ் இருக்குதோ அதை d3 அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5, 3, 2, 4, 7, 5, 3 அப்படின்ட்டு இருந்ததுன்னா இதில் 3, 2, 1, 3, 1, 2, 3, 1, 2 இதை மாதிரி இருந்ததுன்னா இதில் 3 3 தடவை வந்திருக்கு. அப்போ d3யோட வேல்யூ 3.
2ங்கிறதும் வந்து 3 தடவை வந்திருக்கு. அப்போ D2ஓட வேல்யூவும் வந்து 3. அதுக்கப்புறம் 1ங்கிறது வந்து 3 தடவை வந்திருக்குது. அதனால D1ஓட வேல்யூவும் வந்து 3. இங்கே D0 இல்லை அப்படின்னா D0ஓட வேல்யூ 0. ஸோ இப்படி தான் வந்து D0, D1, D2, D3னா நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஜீரோஸ், 1s, 2s, 3s. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த D0, D1, D2, D3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா n தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனி கிவன் செட் ஆஃப் these satisfying these conditions will give rise to as many different sequence as there are n ways of arranging n numbers in a line. So any given set of these satisfying these conditions, அதாவது D0, D1, D2, D3 இருக்குல்ல, any set of these satisfying these conditionsனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு n கிடைக்கணுமா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எவ்வளோ டீஸ் கிடைக்குதோ அந்த டீஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம சீக்வன்ஸ் எழுதணும் அப்படின்னா will give rise to many sequences, நிறைய சீக்வன்ஸ் வந்து கிடைக்கும். as there are number of ways of arranging n numbers in a லைன். அதாவது இப்போ 3 நம்பர் இருந்தாலே 3, 2, 1 எழுத முடியும், 3, 1, 2ன்னு எழுத முடியும், 2, 3, 1ன்னு எழுதலாம், 2, 1, 3ன்னு எழுதலாம், 1, 2, 3 எழுதலாம், 1, 3, 2ன்னு எழுதலாம். ஸோ 3 நம்பர் இருந்தாலே வந்து இவ்வளவு வேஸில் வந்து நம்மளால் நம்பர் எழுத முடியும் அப்படின்னா அப்போ n நம்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த n நம்பர்ஸை மெனி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? if there are n numbers where all are distinct, ஸோ நம்ம வந்து n numbers வந்து எழுதுகிறோம். ஸோ n numbers எழுதுறதுல எல்லாமே வந்து டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எல்லாமே வேறு இருந்துச்சு அப்படின்னா தென் நமக்கு வந்து n ஃபேக்டோரியல் பெர்முட்டேஷனில் அந்த நம்பரை எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் வந்து n ஃபேக்டோரியல் பெர்முட்டேஷன் வந்து கிடைக்கும். thus the n digits, அந்த n digits இருக்குல்ல are labeled, அதை வந்து நம்ம லேபிள் பண்ணுறோம். ஓகேவா? thus the n digits are labeled so that the digits of same kind are distinguishable from one another. So there are 4 factorial permutations. The n digits are labeled, so n digits வந்து லேபிள் பண்ணுறோம் so that digits of same kind are distinguishable from one another. digits of same kindனா இப்போ 4, 2, 3, 4, 2, 1, ஸோ இதை மாதிரி உள்ள டிஜிட்ஸ் எல்லாம் வந்து சேம் கைண்டு டிஜிட்ஸு, டிஸ்டிங்யூஷபிள் ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ அதை வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணி காட்ட முடியும், வேறுபடுத்தி காட்ட முடியும். ஸோ அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல் பெர்முட்டேஷன் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து 4 நம்பர்ஸ் தானே நம்ம மொத்தமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து 4 ஃபேக்டோரியல் பெர்முட்டேஷன் வந்து கிடைக்கும். However, 2 of these permutations will be same. அதில் வந்து 2 பெர்முட்டேஷன்ஸ் வந்து சேமாக இருக்கும் when the labeled are removed, if and only if they differ only in the arrangement of D0 zeros, D1 ones, D2 twos and D3 threes அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த 4 ஃபேக்டோரியல் பெர்முட்டேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா, அந்த 4 ஃபேக்டோரியல் பெர்முட்டேஷனில் 2 பெர்முட்டேஷன் மட்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சேமாக இருக்கும் when the labeled are removed. லேபிள் ரிமூவ் பண்ணும்போது அந்த 2 பெர்முட்டேஷன் வந்து சேமாக இருக்கும். எப்போ அப்படின்னா அது இதில் மட்டும் டிஃபர் ஆகி இருந்தால் D0 zeros, D1 ones, D2 twos, D3 threes. ஸோ இதில் மட்டும் வேரி ஆகி இருந்தால் அந்த 4 ஃபேக்டோரியல் 24 பெர்முட்டேஷனில் 2 பெர்முட்டேஷன் வந்து சேமாக இருக்கும். Thus each permutations of unlabeled digits. இப்போ labeled digitsக்கு தான் வந்து எவ்வளவு பெர்முட்டேஷன் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம்னா வந்து n ஃபேக்டோரியல் டிஜிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அப்போது unlabeled லேபிள் ஆகாத டிஜிட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ பெர்முட்டேஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த D0 ஃபேக்டோரியல்
into d1 factorial into d2 factorial into d3 factorial இவ்வளவு நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அன்லேபிள்டு டிஜிட்ஸில். ஸோ லேபிள்டு டிஜிட்ஸில் இவ்வளவு, அன்லேபிள்டு டிஜிட்ஸில் இவ்வளவு அப்படின்னா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சீக்வன்சஸ், அப்போது நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சீக்வன்சஸ் விதவிதமான இல்லை ஈக்குவலாக இல்லாத சீக்வன்சஸ் வந்து மொத்தம் எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா லேபிள்டுக்கு வந்து ஒரு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை அன்லேபிள்டுக்கு வந்து d0 ஃபேக்டோரியல் d1 ஃபேக்டோரியல் இன்ட்டு d2 ஃபேக்டோரியல் இன்ட்டு d3 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சீக்வன்சஸ்க்கு வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கும் இவ்வளவு அப்படின்னா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சீக்வன்சஸ்ங்கிறது என்னது வரும் அப்படின்னா இதில் வந்து ஒரு சம்மேஷன் வந்து வந்துடும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சீக்வன்சஸ் வந்து சம்மேஷன் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை d0 ஃபேக்டோரியல் d1 ஃபேக்டோரியல் d2 ஃபேக்டோரியல் d3 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் த சம் இஸ் ஓவர் ஆல் த செட் ஆஃப் நம்பர்ஸ் d0 d1 d2 d3 such that d0ங்கிறது வந்து ஆடு, d0ங்கிறது வந்து ஆடு and d0 plus d1 plus d2 plus d3 is equal to n அப்படின்ட்டு எழுத முடியும். where the sum is over all the set of all numbers d0 d1 d2 d3 means என்னது, இந்த சம்மேஷன் எடுக்கிறோம்ல, இந்த சம்மேஷன் வந்து d0 d1 d2 d3 இது எல்லாத்துக்கும் எடுப்போம் such that இந்த d0ங்கிறது வந்து ஆடாக இருக்கும். அதை மாதிரி d0 plus d1 plus d2 plus d3 அப்படிங்கிறது வந்து n-க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இதை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் 5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா into 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus etc. into 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus etc. into 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus etc. இந்த சீக்வன்ஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். x by 1 factorial plus x cube by 3 factorial plus x to the power 5 by 5 factorial plus etc. into 3 தடவை எதை மல்டிபிள் பண்ண போகிறோன்னா 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus x cube by 3 factorial plus etc. இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் என், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் என் இந்த ப்ராடக்டில் வந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா வந்து 1 by n ஃபேக்டோரியல் இன்ட்டு சம்மேஷன் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை d0 ஃபேக்டோரியல் d1 ஃபேக்டோரியல் d2 ஃபேக்டோரியல் d3 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் இப்போ பார்த்தோம்ல, இந்த ப்ராடக்டில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் என் வந்து இது கிடைக்கும். ஆனால் இது என்ன அப்படின்ட்டு இப்போ தானே வந்து நம்ம பார்த்தோம். சம்மேஷன் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை d0 ஃபேக்டோரியல் d1 d2 d3 ஃபேக்டோரியல் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் n டிஜிட் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். இதை தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் n டிஜிட் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு வந்து இருக்குது. அதாவது இந்த n ஃபேக்டோரியலை நான் டிவிஷனில் எழுதியிருக்கிறேன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் n டிஜிட் சீக்வன்ஸ் பை n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போ இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் என்னங்கிறது என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் n டிஜிட் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். n ஃபேக்டோரியல் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் n டிஜிட் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸில் எழுத போகிறோம்.
ஸோ ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் n digit சீக்வென்ஸ் என்னது? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் n digit சீக்வென்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா n ஃபேக்டோரியல் இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n அப்படின்ட்டு பார்த்தோமா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n எதில்னா அந்த ப்ராடக்ட்டில். ஸோ ப்ராடக்ட் என்னதுன்னா 3 தடவை நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா 1 + x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x² by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதை வந்து நம்ம 3 தடவை மல்டிபிள் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து எதனோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு தெரியும்னா e⁻x எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு தெரியும். அதுபோக x/1 ஃபேக்டோரியல் x³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁵5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு இருக்கா. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா e⁻x மைனஸ் e⁻−x டிவைடட் பை 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நமக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n இன் e⁻x வந்து 3 தடவை எழுதிக்க போகிறோம். e⁻x இன்ட்டு e⁻x மைனஸ் e⁻−x டிவைடட் பை 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம முதலே என்ன செஞ்சுருந்தோம்னா ப்ராடக்டில் இந்த 1 + x + x² வந்து 3 தடவை போட்டிருந்தோம். அதனால இது 3 தடவை மல்டிபிள் ஆகும். அந்த x + x³ by 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁵5 ஃபேக்டோரியலை வந்து ஒரு தடவை போட்டிருந்தோம். அதனால அதை வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் e⁻x into e⁻x into e⁻x is nothing but e⁻3x. ஓகேவா? அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் n digit சீக்வென்ஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n எதில் அப்படின்னா e⁻3x இன்டூ e⁻x மைனஸ் e⁻−x டிவைடட் பை 2 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இதை இப்படி உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். உள்ள மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா e⁻4x மைனஸ் பவரில் உள்ளதை வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 3 - 1 போட்டோம் அப்படின்னா வந்து 2x டிவைடட் பை 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இந்த 2வை வெளியில் எடுத்துட்டோன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n in e⁻4x மைனஸ் e⁻2x அப்படின்ட்டு எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n in e⁻4x மைனஸ் e⁻2x அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். பட் e⁻nx அப்படின்னாலே x to the power n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா. ஓகேவா? e⁻xக்கு வந்து x to the power n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n in e⁻4x மைனஸ் e⁻2x அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n இன் e⁻xனா x⁻n by n ஃபேக்டோரியல். அப்போ e⁻4xனா 4x ஹோல் டு த பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்கும். மைனஸ் e⁻2xனா 2x ஹோல் டு த பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது என்னதுன்னா 4 இது தனித்தனியாக பிரித்தோன்னா 4 n by n ஃபேக்டோரியல் மைனஸ் 2 n by n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா x to the power n அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா ஆக்சுவலாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power என்னங்கிறத இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்போ எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் இதுன்னு கிடைக்குதா 4 பவர் n பை n ஃபேக்டோரியல் மைனஸ் 2 பவர் n பை n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n in e power 4x minus e power 2xங்கிறது என்னதுன்னா n factorial divided by 2 into கோஎஃபிஷியன்ட் போடாமல் அதனோட கோஎஃபிஷியன்ட்டை டைரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா என்னது கிடச்சிது 4 பவர் n மைனஸ் 2 to the power n divided by n factorial அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 to the power n மைனஸ் 2 to the power n டிவைடட் பை 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4 பவர் n டிவைடட் பை 2 மைனஸ் 2 பவர் n டிவைடட் பை 2 அப்படின்ட்டு எழுதலாமா? ஸோ இதை எழுதணும் அப்படின்னா 4ங்கிறது வந்து 2 ஸ்கொயரா? அப்போ 2 ஸ்கொயர் ஹோல் டு த பவர் n டிவைடட் பை 2 மைனஸ் 2 டு த பவர் n டிவைடட் பை 2 அப்படின்ட்டு வரும். அப்போது 2 பவர் 2n டிவைடட் பை 2 வந்து 2 பவர் மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதிடலாம். மைனஸ் 2 பவர் n இன்ட்டு 2 பவர் மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ நமக்கு என்னது வரும் அப்படின்னா 2 பவர் 2n மைனஸ் 1 மைனஸ் 2 பவர் n மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். இந்த 2 பவர் 2n மைனஸ் 1 n மைனஸ் 1 ப்ளஸ் n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். 2n மைனஸ் 1 அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா? இந்த 2n தான் n ப்ளஸ் nன்னு பிரித்து எழுதியிருக்கிறோம். ஸோ இதிலேருந்து இதை 2 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு 2 பவர் nன்னு தனியாக எழுதிக்கலாம். மைனஸ் 2 பவர் n மைனஸ் 1 வந்து அப்படியே இருக்கும். அப்போ என்ன செய்ய முடியும்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 பவர் n மைனஸ் 1 வந்து பொதுவாக எடுக்க முடியும். அப்போது 2 பவர் n மைனஸ் 1 வந்து பொதுவாக எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 2 பவர் n இருக்கும், ரெண்டாவது ப்ராக்கெட்டில் மைனஸ் 1 அப்படிங்கிறது வந்து இருக்கும். therefore total number of n digit sequence with odd number of zeros எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு 2 டு த பவர் n மைனஸ் 1 அப்படின்ட்டு கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம ரெண்டாவது பார்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் தான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம சொன்னது எல்லாத்தையும் தான் இதில் வந்து நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிருப்போம். ஹவு மெனி n digit சீக்வன்ஸ் வந்து பாசிபிள் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய n digit சீக்வன்ஸில் வந்து எவ்வளவு ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எத்தனை சீக்வன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமோட வந்து நமக்கு 3rd யூனிட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும் காம்பினேட்டோரியலில். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள்.